ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யாஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு துவையல் ரெசிபி தான். அப்பளப்பூ வச்சு ஒரு துவையல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தேவைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துலாம். அப்பளப்பூ நான் ஒரு 8 நம்பர் போல் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 2 பல் வச்சுருக்கேன். காரத்துக்கு மிளகா ஒரு 4 நம்பர் போல் வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்படி கூட்டியோ குறைச்சியோ எடுத்துக்கலாம். தேங்காய் ஒரு 1/4 மூடியில் எடுத்திருக்கேன். நான் அந்தளவுக்கு பீசஸாக எடுத்திருக்கேன். கருவேப்பிலை ஒரு ஸ்ட்ரிங் எடுத்திருக்கேன். ஒரு 5 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். கல்லுப்பு தேவையான அளவுக்கு, புளி ஒரு கொட்டை எடுத்திருக்கேன். இதுலேயே அப்பளப்பூலே உப்பு இருக்கிறதுனால பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டால் போதும். ஃபஸ்ட்டு இந்த அப்பளப்பூ எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். மிக்சியில் தேங்காய் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு மிளகாய் சேர்த்துக்கிறேன். பூண்டு, புளி, இது எல்லாத்தையும் நம்ம குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சதில் கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் வச்சுருந்ததையும் சேர்த்துக்கிறேன். இந்த பொரித்து வச்ச அப்பளப்பூவையும் சேர்த்துக்கிறேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் லைட்டாக தண்ணி தெளித்து இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அப்பளப்பூ துவையல் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 to 15 மினிட்ஸில் சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா சுட சுட சாதத்தில் நெய் விட்டு இதை பிசைஞ்சு சாப்பிடும்போது இது கூட ஒரு ஃப்ரை வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு சிம்பிளான சாப்பாடு சாப்பிட்ணுன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். எல்லாருக்குமே இது பிடிக்கும். சின்ன பசங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது டேஸ்ட்டு பிடிக்கும். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.